வணக்கம் உறவுகளே. மதுரையிலேருந்து நான் கிருத்திக் சாய்மா. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா புடலங்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். இந்த புடலங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு வந்துட்டு 1/4 கிலோ புடலங்காய் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், பாசிப்பருப்பு 1 ஸ்பூன், பூண்டு 3 பல், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகாய் வத்தல் 2. இந்த பூண்டு, சீரகம், மிளகாய் வத்தல் தண்ணி விடாமல் அப்படியே ட்ரையாக அடித்து நம்ம போட போகிறோம். அது லாஸ்ட்டாக போட போகிறோம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு இதுதான் இப்போ தாளித்து விட போகிறோம். தாளிச்சு விட்டுலாங்களா? குக்கரில் தான் தாளித்து விட போகிறோம். அப்போ தான் டக்குன்னு வேலை முடியும். குக்கரில் தாளிச்சிட்டு லைட்டாக ஒரு கைப்பிடி தண்ணி மட்டும் தொளிச்சு விட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. எங்கே அந்த கடையில் இருந்துச்சா? சரி, அவங்க கேட்டால் அந்த ஏர்ஃபோர்ஸ் தேவைன்னு பார்த்து அதை எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன்லேயும் கம்மியாக ஒரு 4-5 சீரகம் அது போட்டுக்குவோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, சீரகமே பொரிஞ்சிருச்சு. இதில் அந்த பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டாச்சு. இதை ஓண்டை வச்சு நான் மாற்றி போட்டுக்கிட்டு கருகு குழம்பு எண்ணெய் போட்டு நல்லா வரும்ல. என்னன்னா சாப்பாடு செஞ்சுட்டு காய் தான் சாம்பார் தான் வச்சுக்கோங்க. இதில் பருப்பு போட்டுருவோம். பருப்பு எண்ணெயில் போட்டு வணங்கிருக்கணும். தம்பி பேசினோடனே அதை மறந்துட்டு பார்த்துக்கணும். நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம். அதில் காய சேர்த்துருவோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு கை தண்ணி போட்டு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் இது விசில் வர்றதுக்குள்ள நம்ம இந்த மிக்சியில் போட்டு தண்ணி விடாமல் ட்ரையாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இது விசில் வந்துடும். ஸ்டீம் போனோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டக்குன்னு வேலை முடிக்கணும் அப்படின்னா குக்கரில் தாளிச்சு விட்டு ஒரே ஒரு விசில் வச்சாலே போதும், காய்க்கலாம். தண்ணி நிறைய ஊற்றணுன்றதே இல்லை. நம்ம கழுவிட்டு போடுறோம் பார்த்தீங்களா, அதில் இருக்க தண்ணி அது நீர் காய் இருக்கிற சும்மா லைட்டாக தொளிச்சாலே போதும்.
பொதுவாகவே எந்த காய்க்கு லைட்டாக தொளிச்சு வச்சாலே போதும், ஒரு விசில் விட்டாலே கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. டக்கு டக்குன்னு விசில் வரக்கூடிய குக்கராக இருந்துச்சு அப்படின்னா 2 விசில் விட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க. இப்போ விசில் வரப்போகுது. இப்போ வந்துட்டு ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்து பார்ப்போம். தண்ணி கரெக்டான அளவோடு லைட்டாக மட்டும் தண்ணி இருக்குது. நல்லா வெந்துருச்சு பாருங்கள், பருப்பும் வெந்துருச்சு, இதுவும் வெந்துருச்சு, காயும் வெந்துருச்சு. இந்த தண்ணி மட்டும் கொஞ்சமாக வறுத்துட்டோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த அடிச்சு வச்சுக்கோம் பார்த்தீங்களா, பூண்டு, வத்தல், ஜீரகம், கருவேப்பிலை அடிச்சு வச்சுக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து போட்டுருவாங்க. மிளகாய் வந்து பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், வத்தலும் போடுறோம். அப்படின்றப்போ உங்களுக்கு காரம் அதிகமாக தெரியுது அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாயை வந்து ஒரு மிளகாய் கம்மி பண்ணிக்கலாம், வத்தலையும் ஒரு வந்து கம்மி பண்ணிக்கலாம். எதில் நீங்கள் கூட்டுறீங்களோ அதில் வேறு எதுலையாவது வந்து குறைச்சிக்கோங்க. மிளகாயில் கூட்டு பச்சை மிளகாயில் கூட்டினா வத்தலில் குறைச்சிக்கோங்க, வத்தலில் கூட்டினா பச்சை மிளகாயில் குறைச்சிக்கோங்க. இந்த காக்கத்தில் போய் சாப்பாடு வச்சுட்டு நம்ம இருக்கா. இதோட இது தேங்காய் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து திறக்க வைக்கிறேன். காய் ரெடி ஆகிடுச்சு, நீரெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அங்கேயே உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, காய் ரெடி. தம்பி உங்களுக்கு பாக்ஸுக்கும் கட்டியாச்சு, மதிய லஞ்சுக்கு பாக்ஸுக்கும் கட்டியாச்சு. இது வந்துட்டு புடலங்காய் பொரியல் தான், என்னோடய பக்குவத்தில் பண்ணியிருக்கிறேன் நான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய காய் தான். எல்லோரும் செய்கிறது தானே அப்படின்னு நினைப்பீங்க, எல்லோரும் செய்கிறது தான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் ரோலே, டாட்டா.